அன்புக்குரியவர்களே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்திலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். நீதிமொழிகள் புஸ்தகத்திலே 9ஆம் அதிகாரத்திலே 9ஆம் வசனத்திலே இப்படியாய் வாசிக்கிறோம். ஞானம் உள்ளவனுக்கு போதகம் பண்ணு, அவன் ஞானத்தில் தேறுவான். நீதிமானுக்கு உபதேசம் பண்ணு, அவன் அறிவிலே விருத்தடைவான். ஞானத்தில் பெருகவும் அறிவில விருத்தியடையவும் போதகம் தேவைப்படுகிறது. அதுவும் கர்த்தருடைய போதகம்தான், கர்த்தருடைய வசனத்தினுடைய போதகம். அப்போது கர்த்தர் ஞானம் உள்ளவனை ஞானியாக்குகிறார், இன்னும் ஞானியாக்குகிறார். ஞானம் உள்ளவன் யார் என்று சொன்னால், கர்த்தருக்கு பயந்தவன், கர்த்தரை தேடுகிறவன், கர்த்தருடைய வல்லமை சத்துவத்தை அறிகிறவன், அறிந்து வாழ்கிறவன். அவனுக்கு மேலும் ஞானத்தை கொடுக்கிறார். அவன் ஞானம் உள்ளவனாய் தேறுகிறான், தேர்ச்சி அடைகிறான், ஞானத்தில் தேர்ச்சி அடைகிறான். கடவுளை பற்றிய எல்லா விதமான காரியங்களையும் அறிந்து முழுமையடைந்து முழுமையாக கர்த்தரை தேடுகிற மகனாக மாறுகிறான். அதுபோலவே நீதிமானாய் நடக்கிறவன், நீதிமானுக்கு உபதேசம் பண்ணுகிற பொழுது அவன் அறிவிலை விருத்தி அடைகிறான். ஒவ்வொரு மனிதனுக்கும் தேவை ஞானம், அறிவு. ஞானம் என்பது தேவனிடத்திலிருந்து வருகிறது, தேவன் கொடுக்கிறார். அப்போ கர்த்தருடைய போதகத்தினாலே அது வருகிறது. அந்த ஞானம் நமக்கு வருகிற பொழுது அந்த ஞானத்தை கொண்டு ஆங்கிலத்தில் விஸ்டம் என்று சொல்வார்கள். யூசிங் தட் விஸ்டம் we have to acquire knowledge about the world. நாலேஜ் என்பது சப்ஜெக்ட்ஸில் படிக்கிறது, பாடங்கள், உலகத்தின் காரியங்கள். அந்த புத்தியை கற்றுக் கொடுக்கிறோம். ஸோ விஸ்டம் இஸ் given by God, that is it is only given through the teachings of God, through his holy Bible. சிமிலர்லி நீதிமானாய் வாழ்கிறவன் அறிவிலை பெறுகிறான் என்று சொன்னால், நீதி செய்கிறவன், கர்த்தருக்கு பயந்து நடக்கிறவன், மறுபடியும் நீதியின் பால் நடக்கிறவன், அவன் அறிவுள்ள காரியங்களிலே வளர்ச்சி அடைகிறான், பெருத்தி அடைகிறான் என்று சொன்னால், ஏனென்றால் அந்த ஞானத்தினாலே, கர்த்தருக்கு பயந்ததினாலே, கர்த்தருடைய ஞானத்தை பெற்றுக்கொண்டதினாலே அவன் அடைகிற அறிவிலே அவன் விருத்தி அடைகிறான், அறிவிலே விருத்தி அடைகிறான். உலகத்தில் ஞானம் உள்ளவன், நீதி செய்கிறவன், ஞானத்தில் விருத்தி அடைந்து அறிவியலை விருத்தி அடைந்து தேவனுக்கு பிரியமான காரியங்களை செய்கிறான். அதற்கு முந்தின வசனத்தை நீ வாசிப்பு என்று சொன்னால், பரியாசக்காரனை கடிந்து கொள்ளாதே, அவன் உன்னை பகைப்பான். அதான் நடக்கிறத பார்க்கிறோம். ஆனால் ஞானம் உள்ளவனை கடிந்து கொள், அவன் உன்னை நேசிப்பான். ஸோ ஞானம் உள்ளவனுக்கு போதகத்தை கொடுக்கிற பொழுது அவன் நம்மை நேசிப்பான். எனக்கு பிரியமான சகோதர சகோதரர், இந்த காலை வேளையிலே கர்த்தருடைய போதகத்தை நாம் அற்பமாக எண்ணாமல், கர்த்தர் நமக்கு போதிக்கிற பொழுது நாம் இன்னும் ஞானத்தில் வளர, ஞானமுள்ளவனாய் பெருக அவருடைய போதகத்தை கேட்போம். மாத்திரமல்ல, அதன் மூலமாக உலகத்தின் காரியங்களிலே அறிவை சம்பாதிப்பதற்கு, புத்தியை சம்பாதிப்பதற்கு நாம் நீதி உள்ளவர்களாய் நடப்போம், நீதியிலே பெருகுவோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக. எங்கள் அன்பின் நேச பிதாவே, இந்த காலை வேளையிலே நீதிமொழிகள் 9ஆம் அதிகாரத்தில் 9ஆம் வசனத்தை தியானிக்கிற வேளையிலே கர்த்தாவே, நீர் எங்களுக்கு கொடுக்கிற ஞானத்திற்காக, அதன் மூலமாய் நாங்கள் பெற்றுக்கொள்கிற ஆண்டவரை புத்திக்காக, அறிவுக்காக உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் சாமி. என் வாழ்நாள் முழுவதும் ஒவ்வொரு நாளும் உங்களுடைய சத்தியத்திலே நாங்கள் ஆண்டவரை நிலைத்திருக்கும்படி உங்களுடைய போதகத்தை கேட்கவும் அதன்படி வாழவும் எங்களை அர்ப்பணித்து நாங்கள் ஜெபிக்கிறோம். அதன் மூலமாய் உலக பிரகாரமான காரியங்களை அறிவையும் புத்தியும் சம்பாதித்து ஆண்டவரே உலகத்தில் நாங்கள் மேன்மைகளை காணும்படி, மேன்மையான செயல் நடக்கும்படி எங்களை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆசீர்வதிப்பீரா. இயேசு கிறிஸ்து நாமத்திலே பிதாவே. ஆமென், ஆமென்.